பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் 12 ராசிகளுக்கு உண்டான கடன் பிரச்சனை தீர வணங்க வேண்டிய, வீட்டில் வழிபட வேண்டிய தெய்வம், செல்ல வேண்டிய ஆலயம், வெளியில் செல்லும்போது வைத்துக்கொள்ளக்கூடிய தெய்வ படம், இதை பற்றி தான் விரிவாக சொல்லியிருக்கிறேன். ஒவ்வொரு ராசிக்கும் உங்களுடைய 6ஆம் இடம் கடன், வழக்கு, பிணி என்று சொல்லக்கூடிய இடமாக சொல்லப்படுகிறது. அந்த வகையில் உங்கள் ராசியிலிருந்து 6ஆம் ராசியை பார்த்து அதுக்குண்டான தெய்வங்களை வழிபட வேண்டிய முறையை தான் இப்போ சொல்ல போகிறேன். அதை நீங்கள் கவனமாக கேட்டு அதுவாறு நடந்து கொண்டிருக்கிறாங்க. உங்களுக்கு கடன் பிரச்சனை கண்டிப்பாக தீரும், குறையும், தீரும், மறையும், எல்லாமே நடக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக கூட குறையலாம், இல்லை முழுதுமாக குறைக்கலாம். நீங்கள் வணங்கக்கூடிய விஷயத்தில் தான் இருக்குது. நீங்கள் கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும், தொடர்ந்து வழிபட வேண்டும், நான் சொல்லிவாறு செய்ய வேண்டும். அப்போது கண்டிப்பாக கடன் பிரச்சனை உங்களுக்கு அறிவை தீங்கும் என்று சொல்லி, ரிஷபராசிக்கார கடன் பிரச்சனை தீரணும்னாக்கா அவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி, தனலக்ஷ்மி. தனலட்சுமி வழிபட அந்த தனம் பெருகும். பணம் வந்துட்டாலே கொடுத்துடலாம். கடன் தீர்வதற்கு அதுதானே முக்கியமான வழி. அந்த தனலட்சுமியை வழிபட்டு வர வேண்டும். வீட்டிலே வைத்து வெள்ளிக்கிழமையில் வைத்து வழிபட வேண்டும். காசு போட்டால் தான் காசு எடுக்க முடியும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த நாணயங்களை வைத்து வழிபட வேண்டும். 5 ரூபாய் காயின், 10 ரூபாய் காயின் அப்படிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வைத்து வழிபட வேண்டும். 54, 108 என்ற எண்ணிக்கையிலே வருமாறு வழிபட வேண்டும். அதை மீண்டும் எடுத்து வைத்துக்கொள்ள வேண்டும். அந்த ஒவ்வொரு நாணயத்தை வைக்கும்போதும் அந்த இறை நாமாவை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த முடிந்தவுடன் அந்த நாணயங்களை எடுத்து வைத்துக்கொள்ள வேண்டும். தொடர்ந்து இவ்வாறு செய்து வர வேண்டும். அடுத்ததாக நீங்கள் செல்லக்கூடிய கோவில் என்று பார்த்தீர்களானால் லக்ஷ்மி நரசிம்மர் என்ற கோயிலுக்கு சென்று அவரை வணங்கி வழிபட்டு வந்தீர்களானால் உங்களுக்கு கடன் பிரச்சனை கண்டிப்பாக தீரும். அவருக்குரிய ருண விமோசன சோஸ்திரம் என்று இருக்கிறது. அந்த ருண விமோசன சூத்திரத்தை நீங்கள் 11, 21, 54, 108 இப்படி முறையாக அந்த ஆலயத்திலையும் சொல்லி வரலாம், அல்லது வீட்டிலும் வந்து சொல்லி வரலாம். அது எல்லா கடைகளிலுமே கிடைக்கும். அந்த சோத்திரத்தை வைத்து படித்து வந்தீர்களானால் உங்களுடைய கடன் விரைவில் அடைபடும். கண்டிப்பாக கடன் பிரச்சனை தீரும். எல்லா வகையிலுமே ஏற்றமாக இருக்க போகுது. நீங்கள் வெளியே செல்லும்போது ஒரு கடன் வாங்குவதற்கோ அல்லது கடன் கொடுப்பதற்கோ செல்லும்பொழுது எம்பெருமான் கையில் உள்ள சக்கரம், அதுதான் சக்கரத்தாழ்வார் சொல்லுவாங்க, அந்த சக்கரத்தோட படம் இருக்கும். அதை வாங்கி நீங்கள் வைத்து கொண்டீர்களானால் உங்களுடைய கடன் பிரச்சனை கண்டிப்பாக தீரும். சீக்கிரத்திலே தீரக்கூடிய விஷயமும் கண்டிப்பாக தீரும். கடன் என்பது சீக்கிரமாக தான் தீரணும். கடனில் பாக்கி வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நெருப்புலையும் கடன்லையும் பாக்கி இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் அந்த கடனும் பாக்கி இல்லாமல் அடைஞ்சிடும். நீங்கள் வெளியே சென்று வரும்பொழுது அந்த சுதர்சன சக்கரத்தை வைத்து வணங்கி வழிபட்டு, ஆனால் நீங்கள் சுத்தமான ஆடை உடுத்திருக்க வேண்டும், மனதும் சுத்தமாக இருக்க வேண்டும், நல்லபடியாக சென்று நல்லபடியாக வர வேண்டும். அப்படி சென்று வரும்பொழுது உங்களுடைய கடன் பிரச்சனை கண்டிப்பாக தீரும், கண்டிப்பாக தீர்க்கப்படும். இதெல்லாம் கண்டிப்பாக செயல்படுத்த வேண்டும். நீங்கள் கடனை தீர்க்கக்கூடிய கிழமைகளாக சொல்லப்படுவது செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை. இந்த 2 கிழமைகளுமே கடனை கொடுத்து விட வேண்டும். புதன், வெள்ளிக்கிழமைகளே பணம் வாங்க வேண்டும். செவ்வாய், சனிக்கிழமையிலே கடனை தீர்க்க வேண்டும். இவ்வாறாக தான் சொல்லப்பட்டிருக்கு. அது மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய கடன் எவ்வகையிலும் தீர்ந்து, எல்லா பிரச்சனையும் தீர்ந்து உங்களுக்கு நல்ல விஷயம் தான் நடக்கும்னு சொல்லி, எல்லா நலமும் பெற்று வாழ்வுன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.